அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹஸனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. பனு குரைலா போர். பனு குரைலாவினர் உடன்படிக்கையை மீறி மக்கா குறைஷியருக்கு ஆதரவு அளித்தனர். நபியவர்கள் அகலி போரிலிருந்து மதினா வந்து ஆயுதங்களை களைந்தபோது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், தாங்கள் படையுடனும் பனு குரைலாவினரிடம் செல்லுமாறு அல்லாஹ் உத்தரவிட்டுள்ளான் என்றார்கள். உடனே அன்னலார் அசருடைய தொழுகையை பனு குரைலா சென்று தொழுவுமாறு சஹாபிகளுக்கு கட்டளையிட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய கொடியை தாங்கி சஹாபிகளின் படையுடன் அங்கு சென்றார்கள். யூதர்கள் அன்னலாரை ஏசலானார்கள். உடன்படிக்கை செய்திடவும் உடன்படவில்லை. எனவே அவர்களின் கோட்டையை முஸ்லிம்கள் ஏறத்தாழ 25 நாட்கள் வரை முற்றுகையிட்டிருந்தனர். முடிவாக அபு லுபாபா மற்றும் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவரும் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுகிறோம் என கூறி உடன்படிக்கைக்கு முன்வந்தனர். அந்த இரு சஹாபாக்களும் தௌராத் வேதத்தின்படி தீர்ப்பளித்தனர். அதாவது போராட்டக்கார ஆண்கள் அனைவரையும் கொல்லுவது, பெண்கள் மற்றும் குழந்தைகளை அடிமைகளாக்கிக் கொள்வது, சொத்துக்களை முஸ்லிம்களுக்கு பகிர்ந்தளிப்பது. இந்த தீர்ப்பின்படி பனு குரைலாவினர் மதினா கொண்டு வரப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். உடன்படிக்கையை மீறுவோருக்கும் ஏமாற்றுவோருக்கும் பாடமாக அமைந்திடவும் எதிர்கால சந்ததியினர் படிப்பினை பெறுவதற்கும் இப்னு அக்தப் என்பவனையும் கழுத்தை அறுத்து கொண்டார்கள். இந்த மாதிரியாக எதிரிகளின் சதியிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை மதினா பெற்றது. இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல். மாதுளையில் இறையாற்றல். மாதுளை பழத்தினுள் நுட்பமான பல அறைகளை அமைத்து அதற்குள் விதைகளை எவ்வளவு நேர்த்தியாக அல்லாஹ் தஆலா பொருத்தியுள்ளான் என்பதை பாரீர். பிறகு அந்த விதைகளுக்கு மேலாக ஒரு நுண்ணிய திரையை விரித்து போர்த்தியுள்ளான். அதற்கு மேலாக வெளிப்புறத்தில் சற்று கனமான தோலை அமைத்துள்ளான். அல்லாஹ்வின் ஆற்றலை சிந்திப்பீர். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி பெற்றோருக்கு நன்மை செய்தல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உமது இறைவன் அவனையன்றி வேறு எவரையும் நீர் வணங்கலாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் விதித்திருக்கின்றான். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி சலாம் கொடுக்கையில் தலையை திருப்புதல். நபியவர்கள் தொழுகையின் முடிவில் வலப்பக்கம் இடப்பக்கம் சலாம் கொடுக்கும்போது பின்னால் உள்ளவர்கள் அன்னலாரின் புனித கன்னத்தின் வெண்மையை பார்க்கும் அளவுக்கு தலையை திருப்புவார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. பக்கரா சூராவின் கடைசி 2 ஆயத்துக்கள். அல் பக்கரா அத்தியாயத்தின் கடைசி 2 வசனங்களை எவர் ஓதுகிறாரோ அவருக்கு மனிதன் மற்றும் ஜின்களின் தீங்கிலிருந்து காப்பாற்றிட போதுமானதாகும். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி அறியாமை சம்பிரதாயம். கன்னத்தை கீறிக் கொள்பவரும் சட்டையை கிழித்து கொள்பவரும் அறியாமை காலத்தை போன்று ஒப்பாறு வைத்து அழுபவரும் நம்மை சார்ந்தவரல்ல என நபியவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி முதியோரின் ஆசை. மனிதன் முதுமை அடைந்தாலும் 2 விஷயங்கள் மட்டும் இளமையாக இருக்கின்றன. 1 அதிக ஆயுளின் ஆசை, 2 செல்வ பேராசை என்று நபியவர்கள் கூறினார்கள். எட்டாவதாக மறுமையை பற்றி இடக்கரத்தால் செயலேடு வாங்குவோர். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவனுடைய பட்டோலை அவனுடைய முதுகுக்கு பின்னால் இடது கையில் கொடுக்கப்பட்டதோ அவன் அழிவை அழைப்பான் என்னும் நரகத்தில் புகுவான் என்றும் நபியவர்கள் கூறினார்கள். 9வதாக நபி வழி மருத்துவம். முலாம்பழத்தின் சிறப்பு. உணவுக்கு முன் முலாம்பழம் சாப்பிடுவது வயிற்றை சுத்தப்படுத்தி நோய்களை வேருடன் களைகிறது என்பதாக நபியவர்கள் கூறினார்கள். 10வதாக அன்னலாரின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இறை விசுவாசிகளில் 2 சாரார் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டால் அந்த இருவருக்கிடையில் சமாதானம் செய்து வையுங்கள். பின்னர் அவர்களில் ஒரு சாரார் மற்றவர் மீது அக்கிரமம் செய்தால் அக்கிரமம் செய்வோர் அல்லாஹ்வின் கட்டளையின் பால் திரும்பும் வரையில் அவர்களுடன் போர் செய்யுங்கள். அவ்வாறு அவர்கள் அல்லாஹ்வின் பால் திரும்பிவிட்டால் நியாயமாக அந்த 2 சாரார்களுக்கிடையும் சமாதானம் உண்டாக்குங்கள். இதில் நீங்கள் நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீதியாளர்களை நேசிக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.